Hi everyone, I am Dr. Suganya Anandaraman, மகப்பேறு மருத்துவர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கப்ப உங்களுக்கு early pregnancyல வந்து nausea and vomiting வரும். அதோட நார்மல் என்ன, அப்நார்மல் என்ன அப்படினு இந்த வீடியோல வந்து பிரீஃபா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கன்சீவா இருக்கப்ப எதனால வாமிட்டிங் வருது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கப்ப உங்களோட பிரெக்னன்சியை மெயின்டைன் பண்ண நம்மளோட பாடி வந்து சில ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து செக்ரீட் பண்ணும். அப்படி பிரெக்னென்ட் உமனுக்கு செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் வந்து பீட்டா ஹெச்சிஜி. இந்த பீட்டா ஹெச்சிஜி வந்து பிரெக்னென்ட் உமனுக்கு எங்கேருந்து செக்ரீட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டெவலப்பிங் பிளாசண்டா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிளாசண்டால இருந்து தான் இந்த பீட்டா ஹெச்சிஜி வந்து செக்ரீட் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத நம்ம பிளட்ல எப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னா அந்த பீட்டா ஹெச்சிஜி அந்த டெஸ்ட்டை வச்சு தான் வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிப்போம். இந்த ஹார்மோன் வந்து மாசமாக இருக்கப்ப ஜாஸ்தி ஆகிறதுனால நம்ம பாடியில் வந்து அந்த நாசியா ப்ளஸ் வாமிட்டிங் சென்சேஷன் வந்து ஏற்படுது. இது நார்மல் தான். எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் 3 months ஒரு ஒமட்டல் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அவங்க வாமிட் எடுத்துருவாங்க. எல்லாத்துக்குமே வந்து மார்னிங் டயத்தில் தான் வாமிட் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில பேர்த்துக்கு வந்து ஈவினிங் இல்லைனா நைட் டைம் கூட வாமிட்டிங் வரும். இது வந்து நார்மல் தான். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில காரணத்தினால அந்த நார்மலாக வரக்கூடிய நாசியா அண்ட் வாமிட்டிங்கே வந்து அளவுக்கு மீறி வந்து ஜாஸ்தியாக வரும். இதை வந்து நம்ம ஹைப்பரெமெசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷனை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ எப்பப்பெல்லாம் வந்து நார்மல் வாமிட்டிங்கை விட ஹைப்பரெமெசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூ கண்டிஷன்னால உங்களுக்கு நார்மலாக வரக்கூடிய வாமிட்டிங்கை விட ஜாஸ்தியாக இருக்குன்னா உங்கள் பாடியில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் ஏற்படும் சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் லாஸ் தான். இப்போ உங்களுக்கு ப்ரீ ப்ரெக்னன்சி வெயிட்டை விட 5% நீங்கள் குறைஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நார்மல் வாமிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இக்னோர் பண்ணக்கூடாது. டாக்டரே வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை டாக்டரோட கவனத்துக்கு வந்து கண்டிப்பாகவே கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் 3 months வந்து நிறைய பேத்துக்கு வந்து வெயிட் லாஸ் வரும். அது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஆன்டினேட்டல் விசிட்டில் இருக்கக்கூடிய வெயிட்டை விட 1 kg இல்லைனா 2 kg மேக்ஸிமம் 3 kg குறையும். இதுவே உங்கள் ப்ரீ ப்ரெக்னன்சி வெயிட்டை விட 5% வெயிட் லாஸ் இருக்கு, எக்ஸசிவாக உங்களுக்கு வாமிட்டிங் இருக்கு, எதுவுமே சாப்பிட முடியலன்னா ப்ளஸ் உங்களுக்கு பாடியில் டீஹைட்ரேஷன் இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாகவே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பாடியில் டீஹைட்ரேஷன் இருக்கா இல்லையா நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னா உங்களோட யூரின் டெஸ்ட்டில் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். யூரின் டெஸ்ட்டில் கீட்டோன்ஸ் பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸசிவ் வாமிட்டிங்னால டீஹைட்ரேஷன் இருக்குது, உங்கள் யூரின் டெஸ்ட்டில் வந்து கீட்டோன் பாசிட்டிவாக வருதுன்னா நம்ம அதை வந்து கண்டிப்பாக இக்னோர் பண்ணக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக அட்மிட் ஆகி உங்கள் டாக்டர் அட்வைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ டீஹைட்ரேஷனை கரெக்ட் பண்ணணும். இன்கேஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸசிவ் வாமிட்டிங் இருக்கப்போ டீஹைட்ரேஷனை கரெக்ட் பண்ணலன்னா நெக்ஸ்ட் அது எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் அந்த மாதிரி போய் பேபிக்கு அஃபெக்ட் ஆகக்கூடிய சான்சஸும் இருக்குது. நம்ம அந்தளவுக்கு வந்து விடாமல் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும். இந்த மாதிரி எக்ஸசிவ் வாமிட்டிங் யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு சில பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஸ்கேன் இதெல்லாம் பண்ணுறப்போ ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். சில பேர்த்துக்கு வந்து ஹைப்பர் தைராய்டிசம் சொல்லுவோம். அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து ஜாஸ்தியாக சுரக்கும். இந்த மாதிரி தைராய்டு ஹார்மோன் ஜாஸ்தியாக சுரக்கிறவங்களுக்கு வந்து நார்மலாக வரக்கூடிய நாசியா அண்ட் வாமிட்டிங்கை விட ஜாஸ்தியான வாமிட்டிங் வரும். அவங்களோட வெயிட் லாஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேபியை வந்து இந்த மாதிரி வாமிட்டிங் ஜாஸ்தியாக இருக்கப்ப ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். இப்போ நார்மலாக சிங்கிள்டன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத விட ட்வின் ப்ரெக்னென்சி இருக்கிற மதருக்கு வந்து நாசியா அண்ட் வாமிட்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுவே வந்து ஒரு அப்நார்மல் கண்டிஷன் மோலார் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். இது நார்மல் ப்ரெக்னென்சி கிடையாது. இந்த மாதிரி அப்நார்மல் கருவாக இருந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு வந்து எக்ஸசிவ் நாசியா அண்ட் வாமிட்டிங் இருக்கும். இது இல்லாமல் வந்து இப்போ ப்ரெக்னென்சியில் வந்து நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாகவே வந்து கேர்ள் ஸ்டோன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை ஏற்கனவே உங்களுக்கு கேர்ள் ஸ்டோன்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்குன்னா அது அக்ரவேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து வெரி ரேர் கண்டிஷன், நார்மலாக நடக்காது. இந்த மாதிரி கேர்ள் ஸ்டோன்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி எக்ஸசிவ் நாசியா அண்ட் வாமிட்டிங் இருக்கும். இப்போ நார்மலாக இருக்கிற வாமிட்டிங்கை விட உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது, எதுவுமே சாப்பிட முடியல, 1 sip 2 sip தண்ணி குடித்தாலும் வாமிட்டிங் வந்துடுது அப்படின்னா உங்களோட வெயிட்டை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். எவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிருக்கீங்கன்னு. இப்போ உங்கள் ப்ரீ ப்ரெக்னன்சியை வெயிட்டை விட 5% ஜாஸ்தியாகவே உங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாகவே வந்து டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அதுக்குரிய பர்டிகுலர் டெஸ்ட் எல்லாம் நம்ம வந்து பண்ணி பார்க்கணும். உங்களோட கிட்னி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, உங்களோட லிவர் வந்து ஃபங்க்ஷன் ஆகுறது எப்படி இருக்குது, உங்களோட யூரின் டெஸ்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு நெக்ஸ்ட் நம்ம ஒரு மெட்டர்னல் அப்டமன் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அதில் உங்களுக்கு கேல் பிளாடர் எப்படி இருக்குது, ப்ளஸ் உங்களோட தைராய்ட் சுகர் வேல்யூஸ்லாம் எப்படி இருக்குது. இதெல்லாம் நார்மலாக இருந்துச்சுன்னா ஓகே. இல்லை இதில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்குன்னா நம்ம அதை கண்டிப்பாகவே வந்து ஏர்லி ப்ரெக்னென்சியில் வந்து ட்ரீட் பண்ணணும். இன் அடிஷன் டு தட் உங்களோட யூரின் டெஸ்ட்டில் வந்து டீஹைட்ரேஷன் இருக்குது, கீட்டோன்ஸ் பாசிட்டிவ்னு வந்தது அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து அட்மிஷன் போட்டு ஃப்ளூயிட்ஸ் அதெல்லாம் கொடுத்து உங்களோட எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணணும். அப்போனால தான் வந்து உங்களோட பேபி வந்து ஹெல்த்தியாக வளரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.